நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% ரிட்டர்ன் பர் மந்த் சேலஞ்ச் ட்ரேடிங்கை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணுறேன். இதில் போய்ட்டு கஸ்டம் பீரியடில் நான் போகிறேன். கஸ்டம் பீரியடில் ஜனவரி 1லேருந்து ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் ஜனவரி 24. ஸோ அது வரைக்கும் நான் உங்களுக்கு செட் பண்ணுறேன். ஸோ நம்ம $51 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். அதாவது 51% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் $100 அப்படிங்கிற நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு. இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஆக்சுவலாக 24 டேட்டு. ஸோ இந்த 24 நாளில் நம்ம 20 ட்ரேடிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி தான் இந்த ட்ரேடிங் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரேடிங் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் நான் ஓப்பன் பண்ணி நான் காமிக்க போகிறேன். சரிங்களா? இந்த ட்ரேடிங்கெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக மணி மேனேஜ்மெண்ட்டு வந்து பாருங்கள். ஸோ கரெக்டாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுதோ அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம். அதே போல் கரன்சி பேர் வந்து பாருங்கள், ஒரே கரன்சி பேரில் நம்ம எப்போவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ 20 கரன்சி பேரில் எந்த கரன்சி பேரில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகுதோ அங்கே நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். அப்புறம் எட்ஜிங், ஆவரேஜிங், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம எட்ஜிங் பண்ண மாட்டோம், ஆவரேஜிங் பண்ண மாட்டோம். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸோ புக் பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை ஈயச்சங்காப்பி மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். சிம்பிள். இந்த 20 ட்ரேடிங்கில் 3 ட்ரேடிங் லாஸ் புக் பண்ணியிருக்கிறேன், 17 ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4100 பாயிண்ட் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இந்த ட்ரேடிங்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அக்கௌண்ட் நம்பரும் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ ஆல்ரெடி போன வீடியோஸில் கூட நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம இந்த 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டில் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ வந்து அஃபிஷியல் டெலிகிராம் சேனலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். ஆக்சுவலாக நம்ம இன்னொரு ட்ரேடிங் ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணலை. ஆக்சுவலாக ட்ரேடிங் நம்பர் 20 வந்து நம்ம குரூப்பில் இன்னும் ஷேர் பண்ணல. இப்போ ஷேர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போ ஷேர் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? சரி, ஓகே. 20 ட்ரேடிங் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ கடைசியாக வந்து பாருங்கள், USDயில் $2.44 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோமா? இப்போ வந்து நான் குரூப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ USDயில் $2.44 நம்ம அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோமா? ஸோ அதே தான் அங்கே என்ன ட்ரேடிங் இருக்கோ அதே தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து ட்ரேடிங் நம்பர் 20, இது வந்து ட்ரேடிங் நம்பர் 19. ஸோ 394 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 193 பாயிண்ட் 18ல் 17 வந்து பாருங்கள் 224 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 16வது ட்ரேடிங்கில் 322 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஆக்சுவலாக வீக்லி வைஸ் நம்ம பார்க்கும்போது போன வாரத்தில் 16% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். அதுக்கு முன்ன வாரத்தில் 18% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ அதுதான் அந்த வீக்லி. இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ரிப்போர்ட்டோட ஷீட், ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட்டு. அடுத்து வந்து இது ட்ரேடிங் நம்பர் 15. ஸோ $5 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 143 பாயிண்ட்ஸு. இது வந்து பாருங்கள் 535 பாயிண்ட்ஸு, 368 பாயிண்ட்ஸு. இது வந்து 260 பாயிண்ட்ஸு, ட்ரேடிங் நம்பர் 11. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டாக நம்ம எதுவுமே முடிவு பண்ண மாட்டோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி அந்த என்ன பேட்டர்ன் ஃபார்மேஷனில் உருவாகுதோ. ஸோ இங்கே வந்து பாருங்கள் லாஸ் வந்து 175 பாயிண்ட் வந்து நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கோம். 3.5 USD GBP USDயில். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை அப்படியே காப்பி பண்ணுவோம். ஸோ என்ட்ரியாக இருக்கட்டும், ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், இல்லை டார்கெட்டாக இருக்கட்டும், என்ன மணி மேனேஜ்மெண்ட்டு, என்ன கரன்சி பேரில் பண்ணோம், எத்தனை பாயிண்ட் ப்ராஃபிட்டு, எத்தனை பாயிண்ட் லாஸு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் தான் வந்து டிசைட் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னாக்கா, நம்ம இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங்கை கான்செப்டை வந்து 1 இயர் நான் பேக் டெஸ்டிங் பண்ணி அது படி மட்டும்தான் நான் ஆக்சுவலாக நான் ட்ரேடிங்கே பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வந்து பாருங்கள் ஜனவரி 2ஆம் தேதி பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி வந்து ஜனவரி 24. ஸோ கடைசி போஸ்டிங் ட்ரேடிங் நம்பர் 20 வந்து பாருங்கள் ஜனவரி 24. ஸோ மேலே தெரியுதுங்களா? இங்கே மேலே தெரியுதுங்களா? ஸோ ஜனவரி 24 இதிலே கூட தெரியும் பாருங்கள். நம்மளோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே கூட USD ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதிலே கூட இருக்குது பாருங்கள் 24/1/2025. சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே. ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து 100% ப்ராஃபிட் பர் மந்த் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம 50%, 51% நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வந்து ஒரு 5 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, இன்னும் எத்தனை % ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், இல்லை இன்னும் எத்தனை % லாஸ் புக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.